भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ஓம் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரரே குருவே நமஹ. வணக்கம். அடியனுடைய பேர் ஜிடி கிருஷ்ணகுமார். பிரம்மஸ்ரீ விஸ்வாமித்திர ஆச்சாரியார். நான் பார்த்திங்கன்னா இந்த யோகா கிளாஸில் இங்கே சிதம்பரத்தில் எப்படி நடக்குதுங்கிற ஒரு நியூஸ் எனக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு. அப்படி தெரிஞ்சப்போ நான் ஒரு டீச்சராக ட்ரெயின் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக, அதாவது டைரெக்டாக இந்த யோகாலாம் கற்றுக்கலான்னு சொல்லி திரும்பவும் இந்த தெரப்பி எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ யோகான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது அப்படி தான் இருக்கும், சரி வந்துவோம் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் வந்தது. ஆனால் ரியலாக சொல்லப்போனால் காட் இஸ் கிரேட். இது யார் கற்றுக் கொடுத்தாங்களோ பார்க்கும்போது நம்மளோட சைடில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் உண்மையாகவே நான் சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படிங்கிற மாதிரி கூடவே யோகா, இது கண்டிப்பாக அது கூட சேர்த்தியாகணும். அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் இங்கே நாங்கள் இன்றைக்கி அனுபவிச்சிருக்கோம். அது சொல்லி எல்லாம் மேலாகாது. அந்த சந்தோஷங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த யோகாவை செஞ்சால் மட்டும்தான் தெரியும். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முதல்ல 88, 89 பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் யோகா கிளாஸ் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணும்போது போயிருந்தேன். சும்மா ஜாலியாக இருக்கும், பசங்களோட, குட்டி பசங்க எல்லோரும் ஒரு சந்தோஷத்துக்காக போவோம். அப்படியே எதாவது படுப்போம், அப்படி இப்படி கையெல்லாம் காலெல்லாம் தூக்கி ஒரு யோகா பண்ணிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு மெமரி, ஒரு கனவாக போயிடுச்சு. ஆனால் இந்த வயசில் எனக்கு இவ்வளவு நாள் கழித்து யோகாவினுடைய ரிஃப்ளெக்ஷன், அதாவது திரும்பவும் இந்தோட உடம்புக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுத்தது இந்த யோகா சென்டர் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக நான் இங்கே அனுபவித்து சொல்கிறேன். ரொம்ப மேன்மையாக ஒவ்வொரு யோகாவும் எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா, என்னை ஒரு சின்ன குழந்தையாக வச்சு தான் அவங்க அழகாக கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த கற்றுக்கிட்ட அந்த யோகா எந்த அளவுக்கு என் உடம்புக்குள்ளே இப்பவும் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், அது இந்த உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை அப்படிங்கிறது எப்படி நமக்கு இன்றியமையாததோ அது மாதிரி கூடவே யோகா அப்படிங்கிறதையும் நான் முடிவு கொண்டு வந்துட்டேன். அதுவும் இன்றியமையாதது ஒன்றா இருக்குங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயமாக நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பத்தாது. இந்த உலகம் ஃபுல்லாக பாப்புலேஷன், அதாவது ஹியூமன்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை கொண்டு போய் சேர்க்கணும். நான் பெற்ற இன்பம் இந்த யோகாவில் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஆள் விடாமல் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அடியனுடைய ஒரு பெரிய ஆசை. அப்போது நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட்டு ஏதாவது முயற்சி செய்தால் இந்த யோகா உலக மக்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது செய்ய போனாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளை உணர ஆரம்பிக்கிறோம். நமக்கு வலினா என்னன்னு தெரியுது, நமக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியுது. அடுத்தவனுடைய நமக்கே நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த யோகாக்குள்ள சக்தி இருக்குது அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் மனப்பூர்வமாக உறுதியாக இருந்தேன். அவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த யோகா கலைக்குள்ளே இருக்குது. இது ஒரு கலைன்னு நினச்சிட்டு நாம் ஏதோ அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டோம். இது கலை இல்லை, இது வாழ்வாதாரம். இந்த உலகத்தில் வாழணும்னு நினச்சோம்னா இந்த வாழ்வாதாரத்துக்குள்ளே நம்மளும், இந்த யோகாங்கிற வாழ்வாதாரத்துக்குள்ளே நம்மளும் இருந்தாகணும். அது அவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம். என்னுடைய கருத்துக்களை நிறையா சொல்லணும்னு ஆசை. கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நானும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இதை இப்போது நான் அதை சொல்வேன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் தேவை போல் கூடவே யோகா அப்படிங்கிற கருத்தையும் நான் உள்ள மென்பட்டு நம்ம இந்திய அரசாங்கம் இது ஒரு அருமையான ஒரு சிறப்பான விஷயத்தை எடுத்து உலக மக்கள் அனைவருக்கும் கட்டாயம் யோகா கல்வி கொண்டு வர வேணும்னு சொல்லி நானும் இதில் சந்தோஷப்பட்டு உங்களையும் அதில் அறிவுறுத்தி எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லி சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.